ஃபுட்பால் சொல்லும்போது நம்ம மைண்டுக்கு வர 2% ரொனால்டோ, மெஸ்ஸி. ஆனா இவங்களுக்கே காட் ஃபாதரான லெஜண்ட் பீலோட ஸ்டோரி தெரியுமா? 1940ல பிரேசில் பிறந்த பீலுக்கு உலகத்திலே ரொம்ப பிடிச்ச பரிசுனா அது அவங்க அப்பா தான். அவங்க அப்பாவுக்கு சின்ன வயசுல ஏற்பட்ட ஒரு இன்ஜுரினால ஃபுட்பால் விளையாட முடியாம ஒரு நார்மல் கிளீனரா இருக்காரு. இதை பார்த்த பீலே ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஒரு நாள் 1915 அப்போ பிரேசில் வந்து வேர்ல்டு கப்ல தோக்குறாங்க. சொந்த நாடு தோத்தது தாங்க முடியாம எங்க அப்பா ரொம்ப அலறாரு. இதை பார்த்து பீலே ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அப்பாட சொல்றாரு, அப்பா ஒரு நாள் கண்டிப்பா இந்த வேர்ல்டு கப் உங்களுக்கு வின் பண்ணி தரேன்னு ஆளுகளுக்காக சொல்றான்னு நினைச்சா. சொன்னது மட்டும் இல்லாம சரியான ஷூ கூட இல்லாம துணியில பாலை கிரியேட் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கான். அவனோட ஆர்வத்தை பார்த்தா அவங்க அப்பா வந்து அவனுக்கு ஜுங்கா ஸ்டைல சொல்லி கொடுக்குறாரு. ஒரு நாள் ஸ்ட்ரீட்ல விளையாண்ட பர்ஃபார்மன்ஸை பார்த்து ஒரு கோச் வந்து அவனுக்கு ஒரு கிளப்ல ஆஃபர் பண்றாரு. அந்த கிளப்ல எல்லாருமே பணக்கார பசங்களா இருக்காங்க. அவன் விளையாடுறத பார்த்து எல்லாமே கலாய்க்கிறாங்க. ஃபுட்பால வேணாம்னு யோசிக்கும் போது அவங்க அப்பா ஒரு செகண்ட் மைண்ட்ல வந்துட்டு போறாரு. அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்ட்டு நான் என் கேம் விளையாடுறேன்ட்டு ஃபுல்லா பிராக்டிஸ் பண்றான். கிளப் மேட்ச்ல ரொம்ப சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணி 17 வயசுல பிரேசிலோட வேர்ல்டு கப் டீம்ல செலக்ட் ஆகுறான். என்னதான் செலக்ட் ஆனாலும் அவங்க டீம்மேட்ஸ் நிறைய இன்ஜுரி ஆகி நிறைய மேட்ச் லூஸ் பண்றாங்க. ஆனா ஒரு வழியா செமிஃபைனல்ல 3 ஹேட்ரிக் கோல் அடிச்சு டீமை ஃபைனலுக்கு கொண்டு போறாங்க. ஃபைனலி ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் பிரேசில் வேர்ல்டு கப் வின் பண்றாங்க. 1950ல அவங்க அப்பா எப்படி அழுதாரோ அதே மாதிரி 1958ல அவங்க அப்பா அழறாரு. ஆனா இந்த டைம் அவரோட பையன் கையில வேர்ல்டு கப் இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் 3 டைம் வேர்ல்டு கப் வின் பண்றாரு. பிரேசில் கிட்ட மொத்தமா 5 வேர்ல்டு கப் வின் பண்ணி ரொம்ப டாப்ல இருக்காங்க. இதனாலதான் பீலேவை ஃபுட்பாலோட காட் ஃபாதர்னு சொல்றாங்க எல்லாரும்.